அறிவியல் அறிஞர்கள் பட்டியல்ல இவரோட பெயர் இல்லாம அந்த பட்டியல் முழுமையடையாது. அவர்தான் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன். பள்ளி பருவங்கள்ல ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் மற்ற மாணவர்களை விட அந்த அளவுக்கு நல்லா படிச்சாருன்னு சொல்ல முடியாது. ஹீஸ் அ ஸ்லோ லேர்னர். அப்படி இருந்தும் ஐன்ஸ்டீன் எப்படி சயின்டிஸ்ட் ஆகுறாரு? சில நபர்களை பார்த்து நம்ம பேசும்போது, ச்சே அந்த ஆளு என்னெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கான், நல்ல மட்டக்காரன், அவரு அந்த ஸ்கூல்ல படிச்சிருப்பாரு, அந்த யூனிவர்சிட்டியில படிச்சிருப்பாரு அப்படின்னு நினைச்சீங்கன்னா ரொம்ப தப்பு. புத்திசாலித்தனன்றது என்னன்னா அறிவை அடையிறது, பிரச்சனைகளை தீர்க்கிறது, புது ஐடியாஸை உருவாக்குறது, மற்றவங்க எல்லாரையும் விட வித்தியாசமா யோசிக்கிறது. நம்ம புத்திசாலிகள்னு சொல்லி வரலாறுல பார்க்கக்கூடிய எல்லா ஜாம்பவான்களும் 100க்கு 100 எடுக்கக்கூடிய ஆட்களான்னு கேட்டா அது இல்லைன்னு தான் சொல்லணும். அதுக்காக அவங்க படிக்கவே இல்லைன்னு சொல்ல முடியாது. படிச்சாங்க, அதை கத்துக்கிட்டாங்க, அதுல ஆராய்ச்சி பண்ணாங்க. சில மக்களுக்கு மட்டும்தான் ஆண்டவன் நிறைய ஞானங்களை கொடுக்குறான். ஆனா மீதி இருக்கிற 90% மக்கள் ஆவரேஜ் திங்கர்ஸா தான் இருக்கிறாங்க. அந்த 90% மக்கள்ல முக்காவாசி பேர் அந்த நபர்களை புத்திசாலியா ஏத்துக்கவே மாட்டாங்க. இல்லைன்னா அவங்க புத்திசாலியாக பல காரணங்கள் இருக்குது, அது எனக்கும் இருந்துச்சுன்னா நானும் ஆயிருப்பேன்னு சொல்லி அதை கடந்து போயிடுவாங்க. புத்திசாலியான மக்கள்னு சொல்லும் போது நீங்க ஐன்ஸ்டீனையும் ஸ்டீஃபன் ஹாக்கின்ஸையும் நினைக்கணும்னு அவசியம் இல்லை. நம்மளை சுத்தி நிறைய புத்திசாலியான மக்கள் இருக்கிறாங்க. அந்த மக்கள் தன்னோட துறையில வெற்றியாளர்களா இருக்கிறது மட்டும் இல்லாம எல்லாரும் மதிக்கக்கூடிய இடத்துல அவங்க இருக்கிறாங்க. அண்ட் ரிலேஷன்ஷிப்ல கூட சக்சஸ்ஃபுல்லான ஆளா இருக்கிறாங்க. எப்படி? ஸ்டிமுலேட்டிங் தேர் மைண்ட் பை புஷிங் தேர் லிமிட்ஸ். தெளிவா சொல்லணும்னா சரியான பழக்க வழக்கங்கள் தான் ஒரு மனுஷனை புத்திசாலியா மாத்துது. அப்படி புத்திசாலியான மக்கள் பின்பற்றக்கூடிய 12 ஹேபிட்ஸ் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அந்த 12 ஹேபிட்ஸ் தான் அவங்களோட மூளையை தூண்டி விடுது புத்திசாலியா மாற்ற. இந்த வீடியோ கண்டிப்பா நீங்க நினைக்கிறத விட உங்களை புத்திசாலியா மாத்தும் போது லைக் பட்டனை தட்டி விட்டுக்கோங்க. நம்ம சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, ஹலோ மக்களே, நான் உங்கள் நண்பன் நேவிஸ். வெல்கம் டு தி சேனல் talkseries பாட்காஸ்ட். நம்பர் 1, மெடிடேஷன் இன்க்ரீசஸ் IQ. மூளையோட திறனை அதிகரிக்க அந்த காலத்து மக்கள் பின்பற்றின ரொம்ப எளிமையான எக்ஸசைஸ் என்னன்னா மெடிடேஷன். ஓ, மெடிடேஷனா அப்படின்னு சாதாரணமா யோசிக்காதீங்க. மெடிடேஷன் உங்க ஞாபக சக்தியை அதிகரிக்கும், கவனச்சிதறல் இல்லாம உங்க மூளையை செயல்படுத்தும், சிந்திக்கிற திறனை அதிகமாக்குறது மட்டும் இல்லாம IQவையும் அதிகரிக்கிறதா நான் சொல்லல, அறிவியல் சொல்லுது. இட்ஸ் சயின்டிஃபிக்லி ப்ரூவன். மெடிடேஷன் உண்மையிலேயே நம்ம மூளையோட திறனை அதிகரிக்குதா, அது உண்மையா அப்படின்னு யோசிச்ச ஆராய்ச்சியாளர்கள் ஒரு ஆய்வு மேற்கொள்றாங்க. மெடிடேஷன் பண்றவங்களை ஒரு குரூப்பாகவும் மெடிடேஷன் பண்ணாதவங்களை ஒரு குரூப்பாகவும் பிரிச்சு ஒரு டாஸ்க் வைக்கிறாங்க. அந்த ஆய்வோட முடிவுல மெடிடேஷன் பண்றவங்க பண்ணாதவங்களை விட 20% அதிக மதிப்பெண்கள் எடுத்ததா ரிசல்ட் வருது. அவங்க நல்ல மதிப்பெண்கள் எடுத்தது மட்டும் இல்லாம கிரியேட்டிவ் மைண்ட் செட்ல இருந்திருக்காங்க. மோசமான சூழ்நிலையில கூட அமைதியா கான்பிடென்ட்டா அவங்க கொடுத்த அந்த வேலையை முடிச்சிருக்காங்க. அதனால இன்னில இருந்து ஆரம்பிங்க உங்க மெடிடேஷனை. மணிக்கணக்கா மெடிடேஷன் பண்ணணும்னு அவசியம் இல்ல. ஜஸ்ட் 10 to 15 மினிட்ஸ் பண்ணுங்க. உங்க மூளையோட திறனை அதிகமாக்குங்க, புத்திசாலியா மாறுங்க. நம்பர் 2, the high exposure method. பங்குச்சந்தையின் நாயகன் வாரன் பஃபெட் எப்படி அவர் துறையில இவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறாரு? இஸ் ஃபாலோயிங் ஹை எக்ஸ்போஷர் மெத்தட். இது ரொம்ப எளிமையான ஹேபிட். தினமும் ஒரு ஆக்கம் உள்ள செய்திகளை தெரிஞ்சுக்கணும். அந்த செய்தி உங்க நேரத்தை வீணடிக்கக்கூடிய செய்தியா இருக்கக்கூடாது. அந்த செய்தி உங்க அறிவை பெருக்கக்கூடியதா இருக்கணும். நம்ம வாழ்க்கையில காசு இருக்குதோ இல்லையோ, நேரம் மட்டும் நமக்கு இருக்கிறதே இல்லை. அப்படி கஷ்டப்பட்டு ஒதுக்குற நேரத்தை கேளிக்கையில செலவிடாம முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சமாவது உங்க அறிவை பெருக்கக்கூடிய செயல்ல ஈடுபடுங்க. இதை தொடர்ந்து செய்யும் போது உங்களுக்குள்ள பெரிய மாற்றம் ஏற்படும். நம்பர் 3, மேக் யுவர் நியூரான்ஸ் பவர்ஃபுல். புத்தகங்களை வாசிக்கிறதுனாலையும் தகவலை தெரிஞ்சுக்கிறதுனாலையும் மட்டும் நீங்க புத்திசாலியா மாற முடியாது. உடற்பயிற்சியும் இதுல முக்கிய பங்கு வகிக்குது. நீங்க எந்த விதமான உடற்பயிற்சி பண்ணாலும் உங்க மூளைகள்ல உள்ள நியூரான்ஸ் வளர்ச்சி அடையறதா அறிவியல் சொல்லுது. சரி, இந்த நியூரான்ஸ் வளர்றதுனால எனக்கு என்ன நடக்க போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன், கேளுங்க. உங்ககிட்ட ஒரு பெரிய பக்கெட் இருக்குது. அது காலியான ஒரு எம்டி பக்கெட். அந்த பக்கெட்ல தண்ணியை ஃபில் பண்றதுக்கு உங்ககிட்ட 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் கொடுக்குறாங்க. அந்த 1 லிட்டர் வாட்டர் பாட்டில வச்சு தண்ணி பிடிச்சு நீங்க பக்கெட்டை நிறைக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். அதுவே உங்ககிட்ட நிறைய பாட்டில்ஸ் இருந்துச்சுன்னா உங்களால கொஞ்சம் சீக்கிரமாவே அந்த பக்கெட்டை நிறைக்க முடியும். அப்படிதான் நியூரான்ஸும் நம்ம மூளையில செயல்படுது. உடற்பயிற்சி மேற்கொள்ளும் போது உங்க மூளையில உள்ள நியூரான்ஸ் வளர்ச்சி அடைஞ்சு உங்க மூளையோட திறனை அதிகமாக்குது. புத்திசாலியா மாத்துறது மட்டும் இல்லாம நீங்க உடற்பயிற்சி பண்றதுனால உங்க உடலும் ஆரோக்கியமா இருக்குது. நம்பர் 4, the illusion of knowledge. நம்மள பாதி பேர் கேள்விகளை கேட்கறதே இல்ல. அதை பத்தி நான் ஏன் யோசிக்கணும், நாடு எப்படி போனா எனக்கு என்ன, உலகம் எப்படி உருவானா எனக்கு என்னன்னு சொல்லி நமக்கு எழும்புற கேள்விகளை நிறைய நேரங்கள்ல நாம கடந்து போயிடுறோம். எல்லாரையும் சொல்லல, நம்மள பாதி மக்கள் இப்படிதான் இருக்கிறாங்க. எல்லா நேரத்திலையும் கேள்வி கேட்கறது முட்டாள்தனமா தான் இருக்கும். ஆனா அர்த்தமுள்ள கேள்விகள் புத்திசாலித்தனத்தை அதிகரிக்கும். கேள்விகள் கேட்கறது மட்டும் இல்லாம அந்த கேள்விக்கு பதிலையும் தேடுங்க, புத்திசாலியா மாறுங்க. நம்பர் 5,
ஐன்ஸ்டீன்ஸ் பிரின்சிபல் ஆஃப் லேர்னிங். ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் ஒன்று சொல்லியிருக்கிறாரு, தனக்கு தெரிஞ்ச தகவலை எளிமையா சொல்ல தெரியலன்னா நீ அதை சரியா புரிஞ்சுக்கலன்னு தான் அர்த்தம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. நீங்க தினமும் கத்துக்கிற எந்த விஷயமா இருந்தாலும் சரி, எந்த தகவலா இருந்தாலும் சரி, அதை யார்கிட்டயாவது எக்ஸ்பிளைன் பண்ண முயற்சி பண்ணணும். அது உங்க நண்பர்களா கூட இருக்கலாம். அதுலயும் முடிஞ்ச அளவுக்கு அதை எளிமையா சொல்ல ட்ரை பண்ணுங்க. நீங்க கத்துக்கிட்டு இருக்கிற விஷயத்துல தெளிவா இருக்கும் போதுதான் எளிமையா மற்றவங்களுக்கு உங்களால புரிய வைக்க முடியும். அதனால கற்றதை கற்றுக்கொடு. நம்பர் 6, இன்டெலிஜென்ஸ் இஸ் கான்டேஜியஸ். பூவோட சேர்ந்த நாரும் மணக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி புத்திசாலியான மக்களோட பழக்கத்தை ஏற்படுத்திக்கணும். ஆனா புத்திசாலியான மக்களோட பழகுறது அவ்வளவு எளிமையான விஷயம் கிடையாது. அப்படியே பழகினாலும் அவங்க கிட்ட பேசுறது அவ்வளவு சுலபமான விஷயம் கிடையாது. ஆனா நீங்க செய்யக்கூடிய செயலை சரியா செஞ்சு வந்தீங்கன்னா உங்களுடைய பழக்க வழக்கங்கள் மாறி புத்திசாலியான மக்கள் தானாகவே உங்ககிட்ட நண்பர்கள் ஆவாங்க. புத்திசாலித்தனம் ஒரு தொற்று நோய். கண்டிப்பா அது உங்களுக்கு சிந்திக்கிற திறனை அதிகப்படுத்தும், பார்க்கிற கண்ணோட்டத்தை மாற்றும். புத்திசாலியாக மாற வேண்டும் என்றால் புத்திசாலியுடன் பழகு. நம்பர் 7, த பவர் ஆஃப் ரிஃப்ளெக்டிவ் ரைட்டிங். டிஜிட்டல் உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கிற நமக்கு டெக்னாலஜியால தகவலை ரொம்ப எளிமையாவே தெரிஞ்சுக்க முடியும். இது ஒரு அட்வான்டேஜா இருந்தாலும் இதுல ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. புத்திசாலியா மாறணும்னு நினைக்கிறவங்களுக்கு இயல்பாகவே கேள்விகள் நிறைய எழும்பும். அந்த கேள்விகளுக்கு இணையதளங்கள்ல பதில்களை தேடிக்கிட்டே இருப்போம். இப்படி தேவைக்கு அதிகமா நிறைய தகவல்களை மூளையில ஏத்தும் போது ஒரு விதமான குழப்பம் வரும். அந்த குழப்பம் எதை பத்தினா, எது நமக்கு தேவை எது நமக்கு தேவை இல்லைன்றதுதான். நமக்கு நிறைய ஐடியாஸ் வர்றதுனால எந்த ஐடியாவை செயல்படுத்த போறோன்றதுல மனசுல பெரிய குழப்பமே ஏற்படும். இந்த குழப்பம் வராம இருக்கணும்னா உங்க மனசுல தோன்ற ஐடியாவை பேப்பர்ல எழுதி வைங்க. சின்னதோ பெருசோ எதை பத்தியும் யோசிக்காதீங்க. எழுதும் போது கூட நமக்கு தோணலாம், இதெல்லாம் நமக்கு தேவையான தேவை இருக்குதோ தேவை இல்லையோ அந்த ஐடியாவை முதல்ல பேப்பர்ல எழுதி வைங்க. எழுதுனதுக்கு அப்புறம் அதை எடுத்து வாசித்து பாருங்க. அப்போ உங்களுக்கே புரியும் எது தேவைன்னு. நம்பர் 8, ரீஇன்வென்ட் யுவர் டிஸ்ட்ராக்ஷன்ஸ். உன் கவனச்சிதறலை உரமாக்கு. இந்த வேகமா ஓடிக்கிட்டு இருக்கிற இந்த உலகத்துல கவனச்சிதறலுக்கு பஞ்சமே இல்ல. எல்லா இடத்திலும் கவனச்சிதறல். மார்க்கெட்ல கூவி கூவி தன்னோட காய்கறிகளை ஒவ்வொரு வியாபாரிகளும் விற்பனை செய்யற மாதிரி நம்மள சுத்தி சுத்தி டிஸ்ட்ராக்ஷன் அப்படிதான் இருக்குது. டிஸ்ட்ராக்ஷன்ல இருந்து சுத்தமா விலகி ஒரு பெர்ஃபெக்டான ஆளா நம்ம இருக்கவே முடியாது. அதனால அந்த டிஸ்ட்ராக்ஷனை உங்களுக்கு ஏத்த மாதிரி மாத்திக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு ஷேர் மார்க்கெட்ல ஆர்வம் அதிகம்னா ஷேர் மார்க்கெட் ரிலேட்டடா உள்ள வெப் சீரிஸ் பாருங்க, ஆர் டாக்குமெண்ட்ரி பாருங்க. டைம் ஸ்பெண்ட் பண்ண மாதிரி இருக்கும், ஒரு தகவலை கத்துக்கிட்ட மாதிரி இருக்கும். நம்பர் 9, ஆக்டிவேட் யுவர் மியூசிக்கல் பிரைன். இப்போ நான் சொல்ல போற ஹேபிட் எல்லாராலையும் ஃபாலோ பண்ண முடியாது. புத்திசாலியா மாறுறதுக்கும் நான் மியூசிக் படிக்கிறதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்குதுன்னு நினைக்காதீங்க. எந்த விதமான இசைக்கருவி வாசிக்கிறதா இருந்தாலும் குறைஞ்சது 2 செயலை ஒரே நேரத்துல பண்ண வேண்டியதா இருக்கும். உதாரணத்துக்கு ஒரு கிட்டார் எடுத்து நீங்க பிளே பண்றீங்கன்னா ஒரே கையிலே வாசிக்கிறீங்க. 2 கையையும் சேர்த்து உபயோகிக்கும் போது மட்டும்தான் கிட்டார்ல இருந்து சத்தம் வெளியே வருது. நீங்க மியூசிக் கிளாஸுக்கு போயிருந்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஒரு கத்துக்குட்டியா ஒரு இசைக்கருவியை படிக்கும் போது ஒரே நேரத்துல நம்ம 2 கையையும் வேற வேற செயலை செய்ய வைக்கவே முடியாது. நம்ம மூளை அந்த மாதிரி பழக்கப்பட்டதே இல்ல. 2 கையுமே ஒரே வேலையை தான் செய்யும். நீங்க முதல்ல கியர் பைக்கை ஓட்டினீங்கன்னா உங்களுக்கு அது கொஞ்சம் சிரமமா தான் இருக்கும். ஆனா போக போக உங்க கை ஆட்டோமேட்டிக்கா அதை பண்ணும். அந்த மாதிரி தான் இசைக்கருவி படிக்கிறது. முதல்ல கஷ்டமா இருந்தாலும் போக போக சுலபமாயிடும். இசைக்கருவிகளை மீட்டுறது கிட்டத்தட்ட மூளைக்கு ஃபுல் பாடி ஒர்க் அவுட் கொடுக்கற மாதிரி தான். எனக்கு இசைக்கருவிகள் மேல ஆர்வம்னா இல்லைன்னு நினைச்சீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் எப்படி ஒரே நேரத்துல 2 பேப்பர்ல கையெழுத்து போடுவாரோ அதே மாதிரி பண்ணுங்க. எடுத்த உடனே நீங்க கையெழுத்து போடணும்னு அவசியம் இல்லை. எப்பவும் போல ABCல இருந்தே ஆரம்பிங்க. நம்பர் 10, பைட் சைஸ்ட் ரீடிங். நாம பண்ற வேலைக்கு கூட நேரம் இல்லாத காரணத்தினால நம்மளால புத்தகத்தை படிக்க முடியறதே இல்லை. அதனால ஏதாவது ஒரு ஆடியோ புக் கேட்டுட்டு போயிடுறோம். ஒண்ணுமே பண்ணாம இருக்கிறதுக்கு ஆடியோ புக் எவ்வளவோ நல்ல விஷயம் தான். ஆனா அறிவியல் என்ன சொல்லுதுன்னா முழு புத்தகத்தை படிச்சு முடிச்ச நபருடைய மூளை வித்தியாசமா செயல்படுறதா ஆய்வுகள் சொல்லுது. நமக்கு இருக்கிற நேரத்துக்கு புக் படிக்கிறதுலாம் கொஞ்சம் கஷ்டம் தான். அதனால தினமும் 2 பக்கத்தையாச்சும் படிச்சு முடிக்கணும்னு முடிவு பண்ணுங்க. அதை பழக்கமாவும் மாத்துங்க. நம்பர் 11, அவுட்ஸ்மார்ட் யுவர் டிவைசஸ். இந்த உலகத்துல சராசரியான மனுஷன் ஒரு நாளைக்கு 46% மணி நேரத்தை தன்னோட மொபைல் போன்ல செலவிடுறதா ஆய்வுகள் சொல்லுது. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், நெட்ஃபிளிக்ஸ், அமேசான் சொல்லி நேரத்தை கடத்த தெரிஞ்ச நமக்கு நம்ம மொபைல்ல ஸ்கிரீன் டைமை எங்க போய் பாக்குறதுன்னு தெரியாது. ஸ்கிரீன் டைம் எதுக்கு பார்க்கணும்னு பல பேர் நினைப்பாங்க. சோஷியல் மீடியா ஒரு பயங்கரமான ஆயுதம். அதை சரியா பயன்படுத்தலைன்னா அது நம்மளே அழிச்சிடும். அதை பத்தின டீடைலான வீடியோவை ஐ பட்டன்ல கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. சமூக வலைத்தளங்கள்ல விலகி ஆக்கப்பூர்வமான செயல்ல ஈடுபடுங்க. நம்பர் 12, அன்லாக் யுவர் இமேஜினேஷன்.
உன் கற்பனையை அவிழ்த்து விடு. சில பேருக்கு கிரியேட்டிவிட்டி இயல்பாவே இருக்கும், ஆனா பல பேருக்கு கிரியேட்டிவிட்டி தண்ணிப்பட்ட பாடுதான். கலை ரீதியான பழக்கங்கள் உங்களுக்கு இருந்துச்சுன்னா வாரத்துக்கு ஒரு தடவையாச்சும் உங்க கற்பனை திறனை, உங்க கிரியேட்டிவிட்டியை உங்க கலையோட சேர்த்து பாருங்க. உதாரணத்துக்கு, ஒரு கருப்பு மேக கூட்டத்துக்கு நடுவுல ஒரு வெள்ளை நிற சிங்கம் ரெக்கையை விரிச்சு பறந்து வர்ற மாதிரி நீங்க கற்பனை பண்ணீங்கன்னா அதை வரைஞ்சு பாருங்க. இது எல்லாத்துக்கும் ஒத்து வருமானு எனக்கு தெரியல. 30% மக்களுக்கு கலையில ஈடுபாடு கிடையாது. கலையில ஈடுபாடு இல்லாதவங்க வாரத்துல ஒரு நாள் உங்க கற்பனை திறனை தூண்டி விடுற மாதிரி உள்ள ஃபேண்டசியான படங்களை பாருங்க. இது உங்க கற்பனை திறனை அதிகரிக்கும். இந்த கற்பனை திறன் எல்லாரும் யோசிக்கிற மாதிரி உங்களை யோசிக்க விடாது. நீங்க எப்பவுமே அவுட் ஆஃப் த பாக்ஸ் தான். கன்க்ளூஷன்: நியூ இயர் ரெசல்யூஷன் எடுக்காதவங்க அடுத்த வருஷத்துக்காக வெயிட் பண்ணாதீங்க. நான் இப்போ வீடியோல சொன்ன இந்த 12 ஹேபிட்ஸ்ல ஒரு 6 ஹேபிட்ஸையாச்சும் ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுங்க. நான் சொன்ன எல்லா ஹேபிட்ஸுமே ஈஸியா எல்லாராலையும் பண்ண முடியும். இந்த பழக்க வழக்கத்தை ரொட்டீனா கொண்டு வாங்க. தினமும் இந்த பழக்கத்தை நீங்க செய்யும் போது உங்களுக்குள்ள புத்திசாலித்தனம் உருவாகுது மட்டும் இல்லாம ஒழுக்கமும் உருவாகும். ஓகே, இந்த வீடியோல அவ்வளவுதான். சென்று வருகிறேன். நான் உங்கள் நண்பன் நேவேஸ். ஓகே.